முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதியின் நூல்கள் அனைத்தும் நாட்டுடைமையாக்கப்படும் என முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அறிவித்திருக்கிறார். அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் கருணாநிதியின் நூல்கள் உரிமை தொகையின்றி நாட்டுடைமையாக்கப்படுகின்றன என்று கூறியிருக்கிறார். தனியொரு மனிதரால் இவ்வளவு படைப்புகளை வழங்க முடியுமா எனும் வண்ணம் கருணாநிதி சாதனை படைத்துள்ளதாக கூறியிருக்கும் முதலமைச்சர் 76 திரைப்படங்களுக்கு கதை, திரைக்கதை, வசனங்களையும் 15 புதினங்களையும் 20 நாடகங்களையும் 15 சிறுகதைகளையும் 210 கவிதைகளையும் படைத்துள்ளதை அவர் குறிப்பிட்டுள்ளார். தமிழ்நாடு ஆளுநர் ஆர்.என். ரவியை புதிதாக பொறுப்பேற்றுள்ள தலைமைச் செயலாளர் முருகானந்தம் சந்தித்து பேசினார். தலைமைச் செயலாளராக இருந்த சிவ்தாஸ் மீனா ரியல் எஸ்டேட் ஒழுங்குமுறை ஆணையத்தின் தலைவராக நியமனம் செய்யப்பட்டார். இதையடுத்து தமிழ்நாட்டின் 50வது தலைமைச் செயலாளராக முதல்வரின் செயலாளர்களில் ஒருவரான முருகானந்தம் நியமிக்கப்பட்டார். இந்த நிலையில் ஆளுநர் ஆர்.என். ரவியை புதிய தலைமைச் செயலாளர் முருகானந்தம் சந்தித்து வாழ்த்து பெற்றார். தலைமைச் செயலாளருடன் பொதுத்துறை செயலாளர் ரீட்டா ஹரிஷ் தாக்கரும் உடன் சென்றிருந்தார். அரசியல் களத்திற்கு வந்திருக்கும் நடிகர் விஜய்க்கு பாஜக தேசிய மகளிர் அணி தலைவர் வானதி சீனிவாசன் வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார். கோவை மாவட்டம் சூலூரில் உள்ள தனியார் கலை அறிவியல் கல்லூரியில் நடைபெற்ற ஆடை அணிவிப்பு போட்டியில் வானதி சீனிவாசன், நடிகை நமிதா உள்ளிட்டோர் கலந்து கொண்டு பரிசுகளை வழங்கினர். பின்னர் செய்தியாளர்களிடம் வானதி சீனிவாசன் பேசுகையில் திமுக பாஜக ரகசிய கூட்டணி குறித்த கேள்விக்கு அரசாங்கங்களுக்குள் இருக்கும் உறவை அரசியலோடு பொருத்தி பார்க்க கூடாது என எதிர்வினையாற்றினார். தமிழ்நாட்டில் புதிதாக அணைகள் கட்ட இடமில்லை என நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் தெரிவித்துள்ளார். ராணிப்பேட்டை மாவட்டத்தில் நடைபெற்ற மக்களுடன் முதல்வர் முகாம் நிகழ்ச்சிக்கு பின் செய்தியாளர்களை சந்தித்த அவர் முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதியின் 100 நாணயம் வெளியிட்டதில் உள்நோக்கம் இருப்பதாக கூறிய எடப்பாடி பழனிசாமியின் கருத்தில்தான் உள்நோக்கம் இருக்கிறது என்று குறிப்பிட்டார். தமிழக நீர்வளத்துறையால் வளர்ச்சி இல்லை என்று கூறிய பாமக தலைவர் அன்புமணிக்கு நீர்வளத்துறை குறித்து முழுமையாக தெரியவில்லை என்று கூறினார். தமிழகத்தில் 48 இடங்களில் அணைகள் கட்டப்பட்டுள்ளன என்றும் புதிய அணை கட்ட இடமில்லை என்றும் அவர் மேலும் குறிப்பிட்டார். மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களும் குண்டர் சட்டத்தில் சவுக்கு சங்கர் கைது செய்யப்பட்டதற்கு எதிராக அவரது தாயார் தாக்கல் செய்த ரிட் மனு மீது தமிழ்நாடு அரசு பதிலளிக்க உச்சநீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. யூடியூபர் சவுக்கு சங்கர் மீது பெண் போலீஸை அவதூறாக பேசியது, கஞ்சா வைத்திருந்தது உள்பட மொத்தம் 16 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டன. இதையடுத்து அவர் குண்டர் சட்டத்தில் கைது செய்யப்பட்டார். அதன் பிறகு உயர்நீதிமன்ற உத்தரவுப்படி குண்டர் தடுப்பு சட்டம் ரத்தும் செய்யப்பட்டது. இதையடுத்து மீண்டும் சவுக்கு சங்கர் மீது குண்டர் தடுப்பு சட்டம் பாய்ந்தது. இந்த முறை தேனி போலீசார் சவுக்கு சங்கரை குண்டர் சட்டத்தில் கைது செய்தனர். இதனிடையே சவுக்கு சங்கர் சார்பில் உச்சநீதிமன்றத்தில் ரிட் மனு ஒன்று தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. மனுவில் தன் மீதான அனைத்து வழக்குகளையும் ரத்து செய்ய வேண்டும் என்று கோரப்பட்டிருந்தது. இந்நிலையில் மனு மீது தமிழக அரசு பதிலளிக்க உத்தரவிட்ட உச்சநீதிமன்றம் வழக்கின் விசாரணையை வரும் 27ஆம் தேதிக்கு ஒத்திவைத்தது. வடலூர் வள்ளலார் சத்தியஞான சபைக்கு சொந்தமான ஆக்கிரமிப்பில் உள்ள 27 ஏக்கர் நிலத்தை அடையாளம் காண சிறப்பு குழுவை அமைக்க வேண்டும் என கடலூர் மாவட்ட ஆட்சியருக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. ஞானச்சபையில் வள்ளலார் சர்வதேச மையம் அமைப்பதற்கும் எதிர்ப்பு தெரிவித்தும் ஆதரவு தெரிவித்தும் தனித்தனியே தாக்கல் செய்யப்பட்ட வழக்குகள் மீதான விசாரணை என்பது சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதிகள் சுரேஷ்குமார் மற்றும் சவுந்தர் ஆகியோர் அடங்கிய சிறப்பு அமர்வில் நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில் இன்று மீண்டும் இந்த வழக்கு விசாரணைக்கு வந்தபோது வள்ளலார் சத்திய ஞான சபை அமைந்திருக்கும் 71 ஏக்கர் பரப்பளவு நிலம் வழிபாட்டு நிலம் என்பதால் அங்கு எந்த கட்டுமானமும் மேற்கொள்ளக்கூடாது என மனுதாரர் தரப்பில் வாதங்கள் முன்வைக்கப்பட்டன. இந்து சமய அறநிலையத்துறை தரப்பில் ஆஜரான சிறப்பு வழக்கறிஞர் கடந்த 1938ஆம் ஆண்டு இந்து சமய அறநிலையத்துறை இந்த கோயிலை கட்டுப்பாட்டில் எடுத்தபோது 71 ஏக்கர் நிலம் மட்டுமே இருந்ததாக குறிப்பிட்டார். இதனைத் தொடர்ந்து ஆக்கிரமிப்பில் இருக்கும் சத்திய ஞான சபைக்கு சொந்தமான 27 ஏக்கர் நிலத்தை அடையாளம் காண இந்து சமய அறநிலையத்துறை அதிகாரிகள், வருவாய்த்துறை அதிகாரிகள் அடங்கிய குழு ஒன்றை அமைத்து 1 மாதத்திற்குள் அடையாளம் காணப்பட வேண்டும் என கடலூர் மாவட்ட ஆட்சியருக்கு உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டது. நெல்லை மாவட்டத்தில் உள்ள பள்ளிகளில் ஏற்படும் தொடர் மோதல்களை தவிர்க்கும் நோக்கில் போலீசார் துப்பாக்கியுடன் ரோந்து பணியில் ஈடுபட்டு வருகின்றனர்.
நெல்லை மாவட்டத்தில் நாங்குநேரி, வள்ளியூர் உள்ளிட்ட பகுதிகளில் கடந்த சில மாதங்களாக பல்வேறு தரப்பினரிடமும் மாணவர்களிடமும் மோதல் போக்கு நிலவி வருகிறது. இதனை தடுக்கும் நோக்கில் சமூக விரோத செயல்களை கட்டுப்படுத்தும் வகையில் ஏடிஜிபி உத்தரவின் பேரில் அப்பகுதியில் துப்பாக்கியுடன் ரோந்து பணியில் போலீசார் ஈடுபட்டு வருகின்றனர். நடிகர் விஜய் தனது கட்சியின் கொடியை அறிமுகம் செய்ததை வரவேற்பதாக மத்திய இணையமைச்சர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். நாகர்கோவிலில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்படும் தமிழக மீனவர்களை மீட்க மத்திய அரசு உடனடி நடவடிக்கைகள் எடுத்து வருவதாக கூறினார். மேலும் அதிமுகவுக்கு எதிர்க்கட்சி அந்தஸ்தை கொடுத்ததே பாஜக தான் என குறிப்பிட்ட அவர், ஜனநாயக நாட்டில் யார் வேண்டுமானாலும் கட்சி தொடங்கலாம் என்றும் நடிகர் விஜய் கட்சியின் கொடியை அறிமுகம் செய்ததை வரவேற்பதாகவும் அவர் மேலும் குறிப்பிட்டார். விஜயின் கட்சியால் இந்தி கூட்டணிக்கு எந்த பாதிப்பும் இல்லை என அமைச்சர் முத்துசாமி அறிவித்துள்ளார். ஈரோடு மாநகராட்சி பகுதியில் மழைக்காலங்களில் ஓடை பகுதியில் வசிக்கும் பொதுமக்களின் பாதுகாப்பை உறுதிப்படுத்தும் நோக்கில் 30 கிலோமீட்டர் தூரம் கொண்ட 8 ஓடைகளை தூர்வாரி சுத்தம் செய்யும் பணிகளை அமைச்சர் முத்துசாமி துவக்கி வைத்தார். இதையடுத்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தமிழக அமைச்சரவையில் மாற்றம் குறித்த கேள்விக்கு தான் எதுவும் சொல்லக்கூடாது என்று கூறினார். இல்ல அப்படி சொல்லல, யாரையும் நாங்க டிஸ்கரேஜ் பண்ணல. கொடியை சொன்னீங்க, அது பறந்த உடனே பார்த்துட்டு சொல்றோம். ஏங்க ஒருத்தர் கொச்சி ஆரம்பிக்கிறாரு, ஒரு கொடியை அறிமுகப்படுத்துறாரு, அதுல என்ன நான் சொல்றது? இல்ல நான் பார்க்கல, சரியா பார்க்கல. கொடியம் தான் எனக்கு நல்லதான் எழுதியிருக்காரு. அப்புறம் என்ன ஏங்க, இது எவ்வளவு வலுவானது, எவ்வளவோ பாதிப்பெல்லாம் பார்த்து அதில் எல்லாம் வெற்றி பெற்று வந்தது தான் இந்த கூட்டணி. அதனால் இது ஒரு பெரிய பிரச்சனை அல்ல. அவரை நாங்கள் டிஸ்கரேஜ் பண்ணல, நாங்கள் எங்களை வலுவாக்கோம். கிருஷ்ணகிரியில் பள்ளி மாணவியை பாலியல் வன்கொடுமை செய்த போலி என்சிசி பயிற்சியாளர் சிவராமன் மீது மேலும் ஒரு பாக்சோ வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. கிருஷ்ணகிரி மாவட்டம் பர்கூர் அருகே உள்ள தனியார் பள்ளியில் போலியான என்சிசி முகாம் நடத்திய மாணவிகளுக்கு பாலியல் தொல்லை கொடுத்ததாக என்சிசி பயிற்சியாளர் சிவராமன் உள்பட 11 பேர் பாக்சோ சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டனர். இதில் என்சிசி பயிற்சியாளர் சிவராமன் கந்திக்குப்பத்தில் இருக்கும் பள்ளியிலும் இதேபோல் போலி என்சிசி முகாம் நடத்தி மாணவிகளுக்கு பாலியல் தொல்லை கொடுத்ததாக புகார்கள் எழுந்தன. இந்த புகார்களின் பேரில் சிவராமன் மீது மேலும் ஒரு பாக்சோ வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. நகர்ப்பகுதிகளில் பொதுக்கூட்டங்கள் நடத்துவது குறித்த அரசாணை நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும் என நீதிபதிகள் கேள்வி எழுப்பியுள்ளனர். திண்டுக்கல் நகர் மணிகுண்டு பகுதியில் பொதுக்கூட்டம் மற்றும் நிகழ்ச்சிகள் நடத்த தடை விதிக்க கோரி திண்டுக்கல்லைச் சேர்ந்த திருப்பதிராஜ் என்பவர் உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் மனு தாக்கல் செய்திருந்தார். இவ்வழக்கு நீதிபதிகள் ஆர் சுப்பிரமணியன், விக்டோரியா கௌரி அமர்வு முன்பு விசாரணைக்கு வந்தது. அப்போது பொதுக்கூட்டங்கள் நடத்துவது குறித்து உயர்நீதிமன்றம் ஏற்கனவே ஒரு விரிவான உத்தரவு பிறப்பித்துள்ளது என்றும் அதன் அடிப்படையில் பிறப்பிக்கப்பட்ட அரசாணை அடிப்படையில் என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டு நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளதா என நீதிபதிகள் கேள்வி எழுப்பினர். மேலும் இது குறித்து அறிக்கை தாக்கல் செய்ய உத்தரவு பிறப்பித்து வழக்கு விசாரணையை ஒத்திவைத்தனர்.